ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 24/4/2024 குரோதி வருடம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய தேதி பிரதமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசிகள் மீனராசி. மேஷராசி அன்பர்களே, வியாபார லாபம் பெருகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும். கேஸ் வழக்கு வெற்றியாகும். விவசாய பொருள்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தூர செய்தி வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். பிறர் சொல்லால் சற்று பணம் விரயமாகும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் உபாதைக்கு தீர்வுகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தனம் வரவு அதிகமாகும். மனைவி வழி அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்ப சொத்து பிரச்சனை சிக்கல் தீரும். குருவின் பார்வை நன்மை செய்யும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். கடன் தொல்லை சற்று மாறும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். வெளியூர் பயணத்தால் மனமகிழ்ச்சி நிறையும். புதிய பொருள்கள் வந்து சேரும். தந்தை வழி நன்மை உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மனமகிழ்ச்சி தரும். மிதுன ராசி அன்பர்களே, கலைஞர்களுக்கு ஆதரவு கிட்டும். ராசிநாதன் சந்திரன் நீச்சபங்கமாக உள்ளதால் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்வீர்கள். பயணங்கள் வெற்றியாகும். திடீர் பயண செய்தி வரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. மனக்குழப்பங்கள் மாறிவிடும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். மனை வாங்கும் யோசனை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். கடகராசி அன்பர்களே, எதிலும் வெற்றியும் லாபமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். தீர்ப்பு வழக்குகள் சாதகமாக அமையும். பதவி உயர்வு பணிமாற்றம் உண்டாகும். மறைமுக எதிரி தொல்லைகள் நீங்கிவிடும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். சொத்து பிரச்சனைகள் தீரும். பெண்களால் சற்று தொல்லைகள் உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விவாதங்களில் வெற்றி கிட்டும். வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபார லாபம் பெருகும். நீர் சம்பந்தமான நோய்களிலிருந்து சற்று ஆறுதல் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரி தொல்லை அதிகமாகும். மன நிம்மதி சற்று குறையும். வியாபார லாபம் அதிகமாகும். கேஸ் வழக்கு சாதகமாகும். தனவரவு அதிகமாகும். மருத்துவ செலவு சற்று கூடும். அதிகாரிகளின் தொல்லைகளும் சற்று உண்டாகும். பிள்ளைகளால் சற்று மனக்கவலைகள் உண்டாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். விரைய செலவுகளை தவிர்த்து விடவும். கொஞ்சம் வாய் வார்த்தைகளை தவிர்த்தல் நலம் செய்யும். பழைய வீட்டை விலைக்கு வாங்குவீர்கள். தனலாபம் நிறைந்த நாளாக என்று அமையும். கன்னிராசி அன்பர்களே, விரைய செலவுகளை சற்று தவிர்த்து விடவும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். பயணங்களால் லாபம் அதிகமாகும். விளை பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இயந்திர உதிரி பாகங்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன ஓட்டிகளுக்கு வருமானம் அதிகமாகும். வீண் வார்த்தைகளால் சற்று சிரமம் உண்டாகும். காதல் தோல்வி வராமல் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் இருக்கவும். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். கட்டிடப் பணிகள் சிறப்பாக நடக்கும். அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். மறைமுக தொல்லை உண்டாகும். குடும்பத்தில் சற்று கவலைகள் வந்து சேரும். அவமரியாதை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. விரைய செலவுகள் சற்று அதிகமாகும். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக கையாளவும். கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்க்கும் செய்திகள் வந்து சேரும். மன வருத்தம் மன அழுத்தம் வராமல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளவும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும்.
9ஆம் வீட்டின் அதிபதி உச்சத்தில் இருப்பதால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். அலுவலகத்தில் மறைமுக எதிரி தொல்லைகள் நீங்கும். புண்ணிய காரியங்கள் செய்வீர்கள். பயணங்களால் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் கொள்வீர்கள். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோக எதிர்ப்புகள் உண்டாகும். வீடு மற்றும் பதவி மாற்றம் உண்டாகும். தொழில்களில் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். வடக்கு திசையிலிருந்து செய்தி வந்து சேரும். சுப செலவுகள் செய்வீர்கள். தாயால் தனவரவு சொத்துக்கள் வந்து சேரும். வேலை வாய்ப்புகள் உருவாகும். தீர்ப்புகள் சாதகமாகும். விளை பொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். மறைப்பொருள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப கலகம் மாறி குடும்பம் ஒற்றுமையாகும். விட்டு கொடுத்து கவனமாக பேசினால் சொத்துக்கள் பணம் வரும் யோகமும் உண்டாகும். பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள்ளவும். அதிகார திமிர் சற்று கூடும். மற்றவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பீர்கள். வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபார நிமித்தம் பயண அலைச்சல்கள் அதிகமாகும். மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையற்ற விரைய செலவுகளை தவிர்க்கவும். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். பண விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும். ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கவும். மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்ளவும். தனவரவு உண்டு. வியாபார லாபம் உண்டு. விவசாய விளைபொருள்களால் லாபம் பெருகும். 8ஆம் இடத்தில் குரு சூரியன் பார்வை இருப்பதால் உங்களது உடல்நிலையில் கவனம் கொள்ளவும். கடன் தொல்லை சற்று அதிகமாகும். சமூக பணிகள் ஆலய பணிகள் சிறப்பாகும். 4 கிரக ராசிகள் உள்ளதால் வாக்குவாதம் வேண்டாம். நீண்ட கால கோரிக்கைகள் நிறைவேறும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. புதிய உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.